ஓம் நமச்சிவாய. உங்கள் எல்லாரையும் அஸ்ட்ரோஸ்பியர் சேனலுக்கு வரவேற்கிறதுல சந்தோஷம் அடைகிறேன். ஸோ இன்னைக்கு மேஷ லக்கணத்துக்கு மாரகாதிபதி யார், பாதகாதிபதி யார், ஸோ இவங்களால் என்னென்ன பிரச்சனைகள் வாழ்க்கையில் மேஷ லக்கணத்துக்காரங்களுக்கு உண்டாகுங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். பொதுவாக மேஷ லக்கணம்ங்கிறது சரலக்கணத்தை சேர்ந்தது. சரலக்கணத்துக்கு 2-7க்குரிய கிரகங்கள் மாரகாதிபதியாகவும் 11ஆம் இடத்துக்குரிய கிரகம் பாதகாதிபதியாகவும் வரும். ஸோ மாரகாதிபதினா என்ன அப்படின்னா, மரணத்தையோ இல்லை மரணத்துக்கு சமமான கஷ்டங்களையோ கொடுக்கக்கூடிய கிரகத்தை தான் மாரகாதிபதினு நம்ம சொல்லுவோம். அதே மாதிரி 11ஆம் இடத்துக்குரிய கிரகம் பாதகாதிபதியாக வர்றதுங்கிறது கொடுத்து கெடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாக்கும். அதாவது 11ஆம் இடங்கிறது லாபத்தை குறிக்கும். லாபத்தை கொடுத்து அங்கே கெடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை கொடுக்கறது தான் பாதகாதிபதிங்கிற தத்துவம். இப்போ இங்கே மேஷ லக்கணத்துக்கு 2-7க்குரிய கிரகமான சுக்கிரன் மாரகாதிபதி, 10-11க்குரிய கிரகமான சனி பாதகாதிபதி. ஸோ இந்த சனி சுக்கிரன் இங்கே என்னென்ன மாதிரி விளைவுகளை மேஷ லக்கணத்துக்கு ஏற்படுத்துங்கிறத பார்க்கலாம். பொதுவாக இங்கே சுக்கிரன் 2-7க்குரிய சுக்கிரன் 3-6க்குரிய புதனோட ரொம்ப நெருக்கமான தொடர்பு ஏற்பட்டால் இது திருமண வாழ்க்கையில் பல கஷ்டங்களையும், குடும்பத்தில் பல கஷ்டங்களையும், பொருளாதாரத்தில் பல சிக்கல்களையும் ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். அதே மாதிரி இங்கே 2-7க்குரிய சுக்கிரன் 1-8க்குரிய செவ்வாயோட தொடர்பு ஏற்பட்ட அதீதமான காதல், அதே மாதிரி காம உணர்ச்சி ஏற்பட்டு அதனால் கல்யாண வாழ்க்கையிலையும் சரி இல்லை அவங்களுடைய குடும்ப வாழ்க்கையிலையும் பல பிரச்சனைகளையும், அது தொடர்பாக அவங்களுக்கு பொருளாதாரத்திலையும் பல சிக்கல்களை ஏற்படுத்தும். ஆக சுக்கிரன் எக்காரணத்தும் கொண்டும் 3-6க்குரிய புதனோட தொடர்பு வரக்கூடாது. அதே மாதிரி 1-8க்குரிய செவ்வாயுடையும் தொடர்புங்கிறது இருக்கக்கூடாது. அடுத்து இங்கே சுக்கிரன் சனியோட தொடர்பு, அதாவது 2-7க்குரிய கிரகம் 10-11க்குரிய சனியோட சேர்க்கை சேர்ந்தா பொதுவாக இவங்க அதிகமாக காதல் வயப்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டாகும். அந்த காதல் வாழ்க்கை இவங்களுக்கு பலன் அளித்தாலுமே அதனால் அது ஒரு பக்கம் இவங்களுக்கு லாபத்தை கொடுக்குற மாதிரி இருந்தாலும் இன்னொரு பக்கம் இவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு தாக்கத்தை, அதாவது கஷ்டங்களை ஏற்படுத்துங்கிறது விதி. அதே மாதிரி சுக்கிரன் நல்ல இடத்துல இருக்கிறது நல்லது. சுக்கிரனோ சனியோ இப்போ 4ஆம் இடத்துலையோ இல்லை 5ஆம் இடத்துலையோ இல்லை 9ஆம் இடத்துலையோ இல்லை 10ஆம் இடத்துலையோ மேஷ லக்கணத்தில் இருந்தால் இந்த மாரகாதிபதி பாதகாதிபதிங்கிற தாக்கம் மேஷ லக்கணத்துக்காரங்களுக்கு இருக்காது. ஸோ இனி வரக்கூடிய பதிவுகளை நாம் மற்ற 11 லக்கணத்துக்கு உண்டான மாரகாதிபதி யார், பாதகாதிபதி யார், அவங்களுடைய சேர்க்கையினால் என்னென்ன சிக்கல்கள் வரும், இல்லை அவங்க அந்த கிரகங்கள் எந்த இடத்துல இருந்தால் நல்லதுங்கிறத இனி வரக்கூடிய பதிவுகளை பார்க்கலாம். தொடர்ந்து எங்கள் அஸ்ட்ரோஸ்பியர் சேனலுக்கு உங்கள் ஆதரவை விரும்பி கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.